மின்னல் மச்சான் வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க, வாமா வந்து பாருமான்னு சொன்னார் ஒருத்தர். உடனே கடற்கரை மின்னல் அதில் ஒருத்தர் அறிமுகமாகிறார். அடுத்து ஜாமீன் வந்து வாழை மீன் இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு, கடவா மீன் இருக்கு, ஜாமீன் மட்டும் கிடைக்கல அப்படின்னு வட்டச்செயலாளர் வன்னுமுருகன் என்ற பாத்திரத்திற்கு உயிர் சேர்த்தார்ல, யாரு உங்களுக்கு தெரியும், பாவா லக்ஷ்மணன். அவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். குறிப்பாக மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்த வீட்டுக்காரு. இங்கே சென்னையில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக, அதாவது கம்பெனியின் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து இன்றைக்கி ஒரு நடிகர், சொல்லக்கூடிய அளவுக்கு நடிகர். அவருக்கு ஒரு உடல்நிலை சுகவீனம். அவர் சுகர், வழக்கமாக இருக்கக்கூடிய சுகர் போய் காலில் வந்து ஒரு இதில் ஒரு ஜென்ரேட்டர் சூட்டான சென்னையிலேருந்து அதை புண்ணாகி அது வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டியை பார்த்துட்டு தளபதி விஜய் அவர்கள், செய்தித்துறை அமைச்சர் நம்ம யார் ராஜ்மோகன், அவர் தளபதியில் மிக முக்கியமானவர், தளபதியில் ஒரு முக்கியமானவர், திரைத்துறை வாழ வேண்டும் ஒரு இயக்குனர், அவர் தான் நம்ம விஷால் சொன்னாருங்க வானிலை அறிக்கை பார்க்க முடியாது. அவர் சொன்னார்ல, அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு, யூடியூப் வேறு. அவரே சொன்னார், அவர் தான் இந்த திரையுலகை சார்ந்த இந்த நலிந்த கலைஞருக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு வந்து விஜய் அவர்களை கவனத்துக்கு கொண்டு போய் அவர் தனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு இடத்த வந்து 6வது மாடி ஏ பிளாக்கில் 6வது மாடியில் பி விங்கில் ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு அறையில் வீட்டை கொடுத்து மருத்துவ வசதிகள், செலவு, சாப்பாடு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்தோம். என்னென்ன இப்படி இருக்கிறீங்களே, இவ்வளோ சம்பாதிச்ச நஷ்டம். அவர் கண்ணீர் விட்டார். அதுக்கு மேலே பேசக்கூடாது. உலகத்தையே கலகலப்பாக்குவீங்க, நீங்கள் போய் இப்படி எங்கே போய் உட்காந்தீங்க? எத்தனாவது மாடி? 6வது. ஓ, 8 அடுக்கு மாளிகை ஏற்றி வைத்த விட்டு விட்டு சென்றார், ஆனால் இன்று இருக்கிறார். சொல்லுங்க தலைவா. அதாவது நான் இடையில வந்து வாழ தெரியாமல் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் சாமானத்துக்கு வெளியே வச்சிட்டாங்க. அப்புறம் வீடு இல்லாமல் என் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரி அவர் வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருந்தார். வீடுக்கு பார்க்க வரைக்கும் இங்கே இருந்தேன்னாரு. அப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூவில் வந்து தமிழக முதல்வர் வந்து எனக்கு தங்க இடம் ஒரு வீடு வேணும்னு அவர் ராஜ்மோகன் மினிஸ்டர் ஐயாவை அனுப்பிச்சி விட்டு. ராஜ்மோகன் யார்? பள்ளிக்கல்வித்துறை மினிஸ்டர், பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர். அவர் வந்து எனக்கு வந்து லட்சுமணன் எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவங்களுக்கு 6வது மாடியில் வீடு இருக்குது, அங்கே போய் தங்கிக்கங்க, உங்களுக்கு வேலை இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நடந்தது தான் இந்த இதே. இப்போ 6வது மாடியில் நீங்கள் எனக்கு பேட்டி இருக்கீங்க, அவங்க பார்த்து பேட்டி கொடுத்துட்ருக்கேன். யார் அது? முதலமைச்சரா? முதலமைச்சர் வந்து எனக்கு அவர் கவனத்துக்கு போய். ஆமாம், அது சரியா. எல்லா படத்துலையும் வன்னுமுருகனை வந்து நீங்கள் நிலைநிறுத்தினதே நீங்கள் தான், அந்த வட்ட செயலாளர். அதுபோல் எல்லா இடத்துலையும் அம்மா வாங்க அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். திரைப்படத்தில் நிறைய சம்பாதித்தவர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் போய் ஒரு காசு இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கும்னா எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது? அது இந்த பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. பெங்களூர் என்ன பிரச்சாரம்? ஒரு கட்சி பிரச்சாரம், ஏதோ ஒரு பிரச்சாரம், தேர்தல். அப்போ வந்து இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் 3 பேர் எடுத்தாங்க. அது எல்லா பேர் என்ன பரப்பிட்டாங்க, காலையே எடுத்தாங்கன்னாங்க. அதுலேருந்து யாருமே வாய்ப்பு தட்டுறதில்லை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் நான் கொடுத்தவொடனே இந்த ராஜ்மோகன் ஐயா வந்து இந்த வீடு கொடுத்துருக்காரு. கூப்பிட்டு உங்களே சொன்னாரா? அவர் என்னை பார்க்க நேரில் வந்தார். இந்த உங்கள் பேட்டி வெளியானோன்னு சிஎம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர் சொல்லி தான் வந்துட்டார். முதலமைச்சர் சிஎம் சொல்லி வந்திருக்காங்க. வெரி குட். இந்த நேரத்தில் அவங்க 2 பேரையும் நான் நன்றி உள்ளவரையும் பார்ப்பேன். சரிங்க. விஜய் வந்து இந்த ஏற்பாடு ராஜ்மோகன் சொல்லி பண்ணியிருக்கிறார். ஓகே, என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள்? இதுலேயே 2-3 பெட்ரூம் உள்ளதாச்சே. ஏசி ஓடிட்டு இருக்கு. ஏசியில் ஆஃப் பண்ணாங்க. 24 hours ஓடிட்டு இருந்தாங்க. ஃபேன் எனக்கு புதுசாக வாங்கி வச்சாங்க. மாதிரி உதவியெல்லாம் செஞ்சாங்க.
இந்த நன்றி யாருக்கு உரியது? வேணாம் வேணாம் வேணாம். நன்றி வந்து உங்கள் தளபதி விஜய்க்கு தான் உரியது. அதற்கு உதவியாக இருந்த ராஜ்மோகனுக்கு உள்ளதுன்னு சொல்கிறீங்க. ஒரு மனிதனை பற்றி அப்படி இது எதற்கு என்றால், எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனது சொந்த காசை நிறைய பேருக்கு செஞ்சார். அவர் ஒரு 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் பண்ணலாம். அரசு பணியில் வந்த பிறகு செய்யறது அதுதான் இன்றைய தளபதி விஜய் செய்கிறார்.